வெல்கம் டு NY கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். வாங்க. தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. ஒரு வாணலியில் தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு, கூடவே கருவேப்பிலை, வேர்க்கடலை ஒரு அரை கப்பு, வெள்ளை எள்ளு ஒரு 2 டீஸ்பூன், வரமிளகாய் ஒரு 5 சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ 2 வாணலி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து, ஒரு வாணலியில் நறுக்கிய வெண்டைக்காய் சேர்த்துருங்க. இன்னொரு வாணலியில் உருளைக்கிழங்கு சேர்த்து தனித்தனியாக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்து அதுவும் கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்கிற வேர்க்கடலை எள்ளை ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரு 5 பூண்டு நறுக்கி போட்டுடுங்க. வெங்காயம் ஒரு அரை கப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போ மசாலா சேர்த்துலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை, வரமிளகாய், எள்ளு பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.